குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா பாட்னியில் செகண்ட் சாப்டர் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஜெனட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ அதே ஜெனட்டிக்ஸ் தான் இப்போ வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஹெரிடிட்டரி மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். மரபியல், மரபு பண்பு, ஜீனு, குரோமோசோமு, இது எல்லாமே இது ஜெனட்டிக்ஸில் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஜெனட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு லிவிங் திங்ஸ் ரிசீவ் காமன் ட்ரைட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பேரண்ட்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நமக்கு வருது. சரிங்களா, அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து எப்படி வந்து கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி யங் ஒன்ஸ்க்கு வருது. ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டடீஸுக்கு தான் என்ன பேருனா ஜெனட்டிக்ஸ். ஸோ நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் ஹாஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் மோர் பட் இன் த பாஸ்ட் 50 years தென் ஜெனட்டிக்ஸ். இந்த பாஸ்ட் 50 years-ஆக ஜெனட்டிக்ஸ் மாதிரி எந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டுமே சயின்டிஃபிக் ஃபீல்டில் எந்த சேஞ்சஸையும் வேறு எந்த வேர்டுமே கொண்டு வரல. ஆனால் ஜெனட்டிக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸு, நிறைய கருத்துக்களை வந்து அந்த 50 years-ல் கொண்டு வந்திருக்கு. ஸோ த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் அட்வான்ஸ் இன் ஜெனட்டிக்ஸ் ஹாவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அக்ரிகல்ச்சர், மெடிசன் அண்ட் ஃப்ரோசனிக் சயின்ஸ். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸை மெயின்டைன் பண்ணி அக்ரிகல்ச்சர், இப்போ நம்ம நிறைய புது வெரைட்டியான பிளான்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து பழைய காலத்தில் இருந்த வெஜிடபிள்ஸ் இல்லை, அதுலேருந்து மாடிஃபை ஆன பயோடெக்னாலஜிக்கலாக உருவான வெஜிடபிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மெடிசன்ஸும் நம்ம ஜெனட்டிக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஜெனட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஜெனட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் which deals with the mechanism of transmission of characters from parents to offspring. பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. சரிங்களா, த்ரூ தி குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ். சரிங்களா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸோட கேரக்டர் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் என்ன பேருனா ஜெனட்டிக்ஸ். ஸோ த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை W. Bateson in 1906. பேட்டிசன் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ பேட்டிசன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ ஜெனட்டிக்ஸ் 4 மேஜர் சப் டிஸ்கிரிப்லைன்ஸ் ஜெனட்டிக்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், molecular genetics, population genetics, quantitative genetics. So அப்போ classical genetics deals with the transmission of gene from parents to offspring. ஸோ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸில் இருந்து ஜீன்ஸ் மூலமாக ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா யங் ஒன்ஸுக்கு எப்படி வந்து கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். The foundation of classical genetics came from the study of hereditary behavior of 7 genes by Gregor Mendel. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. ஜான் கிரிகோர் மென்டல் அப்படின்றவங்க, உங்களுக்கு 10th வந்து பழைய எடிஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்திருக்கும். ஸோ ஆமாம், நீங்கள் பழைய எடிஷன் தான் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு லெசனே பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்டரி லெசன் தான். அந்த ஹெரிடிட்டரி லெசனில் நம்ம மென்டல் வந்து 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை வச்சு அனலைஸ் பண்ணார் இந்த பி பிளான்ஸில் அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஹெரிடிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ரிசர்ச்சை தொடங்கினவர் யாருன்னா ஜான் கிரிகோர் மென்டல். நெக்ஸ்ட்டு மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜீன் அட் மாலிகுல் லெவல். ஸோ இதில் எதை பற்றி பார்ப்போன்னா, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது, ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, சரிங்களா, அது ஜீனோட ஸ்ட்ரக்சர் என்ன, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா டீல்ஸ் வித் ஹெரிடிட்டரி இன் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ரைட்
which is determined by few genes. So in the population genetics na hereditary groups of individuals, அதாவது hereditary characters எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ அதுக்கு எந்தெந்த ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ஹெரிடிட்டரி ஆஃப் ட்ரையட் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வேர் த ட்ரையட்ஸ் ஆர் governed by many genes simultaneously. ஸோ ட்ரையட்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் இல்லைங்களா, அந்த கேரக்டர்ஸ் வந்து எந்தெந்த ஜீனால் டிட்டர்மினேஷன் பண்ணப்படுது. ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் ஜீன், இல்லை ஒரு கேரக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெனி ஜீன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அதை பற்றி கொடுக்குறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா. பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் இந்த லெசனு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஹெரிடிட்டரி அண்ட் வேரியேஷன். ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்னா தலைமுறை பண்பு, வேரியேஷன்னா வித்தியாசம். சரிங்களா. இப்போ ஹெரிடிட்டரி இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஹெரிடிட்டி அப்படிங்கும்போது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர், அதாவது கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதுக்கு பேர் ஹெரிடிட்டி. வேரியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேறுபட்டு காணப்படுறோம் இல்லைங்களா. எக்ஸாக்டாக நம்ம அப்பா மாதிரியோ எக்ஸாக்டாக அம்மா மாதிரியோ கம்ப்ளீட்டாக நம்ம இருக்கிறது இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்து கேரக்டரும் கலந்து ஒரு நியூ திங்ஸாக நம்ம இருக்கோம். ஸோ அதுதான் வேரியேஷன். சரிங்களா. ஸோ வேரியேஷனில் ரெண்டு டைப்பு, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், within a population there are some characters which shows limited forms of variation. So style length in primula, plant height of garden bee, in discontinuous variation. So the characteristics are controlled by one or two major genes. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டைல் லென்த் இன் ப்ரிமிலாங்கிற பிளான்ஸோட ஸ்டைல்னால் நம்ம செம்பருத்தி பூவில் பார்த்தோம்னா அந்த இதழ்களுக்கு நடுவில் ஒரு பெருசாக நீட்டமாக ஒரு காம்பு போய் அதுக்கப்புறம் அதில் வந்து மகரந்தத்தூள் ஒட்டி இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டிக்மா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டைல். அந்த நீளமாக ஒரு டியூப் மாதிரி போகுது இல்லைங்களா, அதுதான் ஸ்டைல். அந்த ஸ்டைலோட லென்த்தில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸும், பீ பிளான்ட் கார்டன் பீ பிளான்ட்டோட ஹைட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸும் பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து கண்ட்ரோல்டு பை ஒன் ஆர் டூ மோர் ஜீன்ஸ் விச் மே ஹாவ் டூ ஆர் மோர் அல்லீலிக் ஃபார்ம். These variation are genetically determined by inheritance factor. The individual produced by this variation show difference without any intermediate form between them, and there is no overlapping between two phenotypes. ஸோ இதில் வந்து அந்த லென்த்து ஹைட் இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இதில் வேறு எந்த கேரக்டரும் இன்டர்ஃபியர் ஆகிறது கிடையாது. வித்தவுட் எனி இன்டர்மீடியேட் ஃபார்ம் பிட்வீன் தெம், there is no overlapping between the two phenotype. ஸோ இதில் வந்து எந்த ஃபீனோடைப்பும் வந்து அதில் ஓவர்லாப் பண்ணி வர்றதில்ல. The phenotype expression is unaffected by environmental conditions. அந்த ஸ்டைலோட லென்த்தும் பட்டாணி செடியோட ஹைட்டும் பார்த்தோம்னா எந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்னாலையும் கட்டுப்படுத்தப்படுறது கிடையாது. அது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கிறனால அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் வேரியேஷன் மே பி டியூ டு கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர். என்விரான்மெண்ட்னாலேயோ இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கம்பைன் பண்ணி வரக்கூடியது தான் இந்த கண்டினியூஸ் வேரியேஷன். இன் எ பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் a complete gradation from one extreme to other without any break. So inheritance of phenotype is determined by combined effects of many genes. ஸோ பாலிஜீன்ஸ் அப்படின்ற அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், இதில் வந்து பர்டிகுலர் கேரக்டர் கண்ட்ரோல்டு பை ஒன் ஆர் டூ மேஜர் ஜீன்ஸ்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை பாலிஜீன்ஸ், மெனி ஜீன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாலிஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸும் அதோட கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ். இது குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ், இது குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ். ஹியூமன் ஹைட் அண்ட் ஸ்கின் கலர்.
ஹியூமனோட ஹைட்டும் ஸ்கின் கலரும் டிட்டர்மைன் பை மெனி ஜீன்ஸ், பாலிஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 1 or 2 ஜீன்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இதில் என்வால்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. அந்த என்வால்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால இதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன்னா நிறைய ஜீன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா என்வால்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். வேரியேஷனால் என்ன இம்பார்ட்டன்ஸ்? வேரியேஷன் அப்படின்றனால தான் நமக்கு வந்து எவல்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் டு த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளான்ஸை வேரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் தெம்செல்ஃப் டு சேஞ்ச் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது பிளான்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுது. யார் அப்படின்னா வேரியேஷன். வேரியேஷன் அலோவ் breeders to improve better yield, quicker growth, increase resistance and lesser input. ஸோ வேரியேஷனால் நமக்கு நல்ல பெட்டர் குவாலிட்டியான ஒரு பிளான்ஸோ அனிமல்ஸோ கிடைக்குது. அது சீக்கிரமாக க்ரோத் ஆகிறது. இன்க்ரீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெஸ்ஸர் இன்புட். சரிங்களா? நமக்கு இன்புட் கம்மியாக இருக்கும், பட் நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எவல்யூஷன். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் சொன்னேன். இட் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த வேரியேஷனோடது வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வேரியேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.